இன்னைக்கு வந்து நம்ம இந்தியாவில் வந்து யோகா தினம் கொண்டாடிட்டு இருக்கோம். நம்மளுடைய பாரத பிரதமர் அவர்கள் வந்து ஏற்கனவே நீங்க அந்த ஸ்கிரீன்ல பார்த்தா உங்களுக்கு எல்லாம் தெரியும். அந்த ஸ்கிரீன்ல வந்து நம்மளுடைய பாரத பிரதமர் யோகா தினத்தை முன்னிட்டு சிறப்புரை ஆற்றுவதை வந்து இப்போ உங்களுக்காக நம்மளுடைய தொல்லியல் துறையினுடைய மத்திய தொல்லியல் துறையினுடைய திருச்சி சர்க்கிளிலிருந்து இந்த ஆதிச்சநல்லூரில் இப்படி ஒரு பிரம்மாண்டமான ஒரு ஏற்பாடை வந்து நமக்கு பண்ணியிருக்கிறாங்க. வந்திருந்த இந்த நிகழ்ச்சிக்கு வந்து சிறப்பு விருந்தினராக நம்மளுடைய சிறுகுண்டத்திலிருந்து நம்மளுடைய துணை தாசில்தார் லோகநாதன் ஐயா அவர்கள் வந்து வருகை தந்திருக்கிறார்கள். அவர்களை வந்து நாம் வருக வருக என்று நம்ம கைத்தட்டி அவங்களை வரவேற்கலாமா? நமது ஆதிச்சநல்லூர் அப்படிங்கிறது வந்து உலக நாகரிகத்தின் தொட்டில். நம்ம இப்ப உட்கார்ந்துகிட்டு இருக்கிறது உலகத்துக்கே நாகரிகம் சொல்லிக் கொடுத்த நமது முன்னோர்கள் வாழ்ந்த ஒரு பெருமையான ஒரு, அதாவது ஆசியாவிலே மிகப்பெரிய இடுகாடு அப்படிம்பாங்க. எல்லா பக்கமும் புதையல், எங்கு பார்த்தாலும் புதையலா இருக்கும். அதே மாதிரி இந்தியாவிலே முதல் சைட் மியூசியம் அமைஞ்சதும் நம்ம ஆதிச்சநல்லூர் தான். நீங்க பாத்தீங்கன்னா அந்த பக்கம் அந்த சைட் மியூசியம் இருக்கிறத நீங்க பார்க்கலாம். நம்மளுடைய ஆதிச்சநல்லூர் மற்றும் சிவகலை, அதாவது பொருணையாற்றங்கரை நாகரிகம் தான் இன்றைக்கு இரும்பு பண்பாட்டில் வந்து உலக அளவில் முதலில் இரும்பை பண்படுத்த கற்றுக்கொண்டவன் நம்மளுடைய தமிழன் அப்படிங்கிறத வந்து உலகுக்கு பறைசாற்றிக்கிட்டு இருக்கோம். அந்த அருமையான இடத்துல தான் இன்னைக்கு நம்ம இந்த யோகா தினத்தை வந்து கொண்டாடும் விதமாக இங்கே இருக்கின்றோம். இந்த நிகழ்ச்சியெல்லாம் பார்த்தீங்கன்னா நேற்றுக்கு ஒரு சாயங்காலம் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 3 மணிக்கு நம்மளுடைய திருச்சி சர்க்கிள் நம்மளுடைய ஐயா உமேஷ் அவர்கள், நம்ம தொல்லியல் துறையினுடைய பொறியாளராக இருக்கக்கூடிய உமேஷ் ஐயா அவர்கள் தலைமையில் மற்றும் இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் கீழே வந்து நம்மளுடைய சங்கர் ஐயா, அப்புறம் ஜோதிஷ், ராஜா, சீதாராமன் அவர்கள் எல்லாம் ஒரு பம்பரமாக சுற்றி இந்த அருமையான ஏற்பாடு இங்கே செஞ்சுருக்காங்க. இப்போ நம்ம பகுதியில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் யோகா தினம் வந்து இவ்வளோ பிரம்மாண்டமாக நடக்கும் அப்படிங்கிறது வந்து நம்ம யாருக்குமே தெரியாது. இந்த மாதிரி நம்ம பார்த்துருக்க மாட்டோம். இதை வந்து நம்ம பிரம்மாண்டமாக அப்போ பண்ணுறாங்க. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நம்மளுடைய துணை தாசில்தார் லோகநாதனுக்கு ஊர் வந்து கருங்குளம் தான், சொந்த ஊர் கருங்குளம் தான். அவர் நம்மை மண்ணை நேசிக்கவர், நம் மண் மீது எப்போதும் பற்றும் பாசமும் கொண்டவர். அவர் தான் இன்றைக்கு இந்த நிகழ்ச்சிக்கு தலைமை தாங்கி நம்மளை எல்லாம் வழிநடத்த வந்திருக்கிறார்கள். அதே மாதிரி நம்மளுடைய ஆர்ஐ, அப்புறம் விஓ, அப்புறம் அவங்களாம் வரந்திருக்காங்க. அதே மாதிரி நம்ம எப்போ சப்போர்ட் பண்ணாலும் நமக்கு வந்து ஜோஸ்கூல், நம்ம ஜோஸ்கூலுடைய தாளாளர் அம்மா ரகுவத்மா வந்திருக்காங்க. எப்போதும் கேட்டாலும் சிரிச்ச முகத்தோட நம்ம அந்த குழந்தைகளை கூட்டிக் கொண்டு இங்கே வந்திருக்கிறாங்க. அவங்களுக்கு ஒரு நல்ல கைத்தட்ட கொடுத்துடலாமா? இது போக இன்னைக்கு வந்து இந்த இடத்துல பம்பரமா சுத்திக்கிட்டு இருக்கிறது வந்து எம்டிஎஸ் சொல்லக்கூடிய நம்ம பகுதியில் வந்து நம்ம தொல்லியல் துறையில் வேலை பார்த்து கொண்டு இருப்பவங்க வெங்கடேஷ் அவர்கள், அந்தோணி அவர்கள், ஜெயபிரதா அவர்கள், அபிலாஷ் அவர்கள். அவங்களும் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் பரபரப்பாக இயங்கிக்கிட்டு இருக்காங்க. இந்த நிலையில தான் இன்னைக்கு இந்த யோகா தினம், இப்போ நம்ம பாரத பிரதமர் இப்போ யோகா ஆரம்பிக்கும் போது நம்ம இங்கேயும் யோகா ஆரம்பிக்கணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் நம்ம இவ்வளவு ஏற்பாடுகளையும் நம்ம பண்ணியிருக்கிறோம். நமக்கு யோகா டீச்சர் வந்து சுவாமிநாதன் வந்து ஆத்தூரில் வந்து ஒரு யோகா சென்டர் வச்சிருக்கிறாங்க. ஐயா அவர்கள் மேடைக்கு வரும்படி கேட்டுக்கிறோம். அவர் தான் இப்போ உங்களுக்கு வந்து இந்த யோகாவை பயிற்சி கொடுக்க வருகிறார். அவருடன் நம்மளுடைய அமீர் சர்தார்கனி, இந்த அமீர் சர்தார்கனி ஐயா எப்படின்னா பாளையங்கோட்டை திருநெல்வேலியில் இருக்கக்கூடிய சுமார் 20க்கும் மேற்பட்ட பள்ளிகளில் யோகா டீச்சராக பணியாற்றுறாங்க. அதோட மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா தினமும் அதிகாலையில் 3 மணிலேருந்து 4 மணி வரைக்கும் அவங்க வந்து சிங்கப்பூரில் இருக்கக்கூடியவர்களுக்கு யோகா ட்ரைனிங் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அந்த அளவுக்கு மிகவும் சிறப்பு வாய்ந்த 2 பேர் உங்களுக்கு வந்து யோகா சொல்லி கொடுத்ததுக்காக வந்திருக்கிறாங்க. அவர்களையும் நாம வந்து நம்ம கைத்தட்டி வருக வருக என வரவேற்கலாம். நம்மளுடைய தொல்லியல் துறையினுடைய அதிகாரிகள் நம்ம உமேஷ் ஐயா, அப்புறம் சங்கர் ஐயா, சோதிஷ் ஐயா, ராஜா, சீதாராமன் உள்பட எம்டிஎஸ் உள்பட அவர்களையும், ஏன்னா இந்த இடம் வந்து ஒரு பொட்டல்காடா இருந்த இடத்த வந்து இன்றைக்கு வந்து ஒரு பிரம்மாண்டமாக மாற்றி காட்டுறது பூரா முழுக்க அவங்களுடைய பொறுப்பு தான். அவங்களையும் நம்ம வந்து வருக வருக என வரவேற்றோம்.
அதே மாதிரி மணிமொழி சொல்றன் அப்படின்னு இருக்கக்கூடிய ஒரு எழுத்தாளர் ஈவோ, அதாவது ஈவோ இருந்து ஓய்வு பெற்றவர் மணிமொழி செல்வன் ஐயா அவர்களும் வருகை தந்திருக்கிறார்கள். அவர்களையும் நம்ம வந்து வருக வருக என வரவேற்று நம்ம கைத்தட்டி அவர்களை சொல்லிடுவோம். இப்போ நேரம் ஆயிட்டு அது குறிப்பிட்ட டைம்ல நம்ம யோகா அங்கே ஆரம்பிச்சிட்டாங்க, நம்மளும் ஆரம்பிக்கணும். அதனால நம்ம சுவாமிநாதன் ஐயா மைக்கை கொடுத்து நான் விடைபெற்றுக் கொள்கிறேன். தேங்க்யூமா. ஸ்டாண்ட் அப். ஃபர்ஸ்ட் சூரிய நமஸ்காரம். எல்லாரும் மேட்டுக்கு முன்னாடி வந்து நின்னுங்க. கரெக்டா மேட்டு ஃப்ரண்ட்ல எண்ட்ல நின்னுங்க. மேக்ஸிமம் எல்லாம் வர சொல்லிருங்க. நீங்க முதல்ல சார் வந்து சூரிய நமஸ்காரம் பண்ணுவாப்புல, அதை முதல்ல நோட் பண்ணிக்கிடுங்க. ரெண்டாவது நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் நமஸ்கார், திரையாசன், பாதகஸ்தாசன், அஸ்வ சஞ்சாலாசன். லெப்ட் காலை பின்னாடி வைங்க, லெப்ட் கால் பின்னாடி நீட்டி வைங்க, தலை நிமிர்ந்து பாருங்க. அதோமுக நவாசனம், தலைய உள்ள கொண்டு போகணும், ரெண்டு காலும் பின்னாடி இருக்கணும். தலையை நல்லா உள்ள கொண்டு போங்க. அஷ்டாங்க நமஸ்காரம், அப்படியே முன்னாடி படுத்துருங்க. கை ரெண்டும் நெஞ்சிக்கிட்டே இருக்கட்டும். புஜங்காசன், புஜங்காசன் நல்லா பேக்ல வளைங்க. கையை நல்லா ஊனிக்கிடுங்க, ஊனி நல்லா பேக்ல வளைங்க. அதோமுக நவாசனம், திரும்ப எப்படி உள்ள வந்தீங்களோ அதே மாதிரி தலையை உள்ள கொண்டு போங்க. அஸ்வ சஞ்சாலாசனம், இப்போ ரைட் கால் பின்னாடி போகணும், லெப்ட் கால் முன்னாடி வரணும். பாதகஸ்தாசன், ரெண்டு காலையும் சேர்த்து ஃப்ரண்ட்ல செய்யுங்க. அர்த்த சக்கராசனம், அப்படியே ரெண்டு கையும் விரிச்சு பேக்ல வளைங்க. நமஸ்கார். 12 ஸ்டெப்பு. இந்த சூரிய நமஸ்காரம் பண்றதுனால ஒரு நாளைக்கு 3 தடவை பண்ணாலே பெனிஃபிட்டா இருக்கும். நானா வந்து ஒரு நாளைக்கு 24 ட்ரிப்பு போடுவேன் சூரிய நமஸ்காரம். ஓகே, இப்ப ஆசனம் ஸ்டார்ட் பண்ண போறோம். உட்கட்டாசனம். உட்கட்டாசனம், ரெண்டு கையும் நீட்டிக்கிடுங்க, ரெண்டு கையும் நீட்டி உட்கட்டாசனம். 1 2 3 4 5 6 7 8 9 10. ரிலாக்ஸ். இது என்ன பலன்னா மூட்டு வலியை நல்லா சரி பண்ணக்கூடியது. மூட்டு வலி, மூட்டு தேய்மானம், மூட்டுல நீர் தேக்கம், இதுகளெல்லாம் இந்த உட்கட்டாசனம் சரி செய்யக்கூடியது. அடுத்தது முந்திரபாத ஆசனம். முந்திரபாத ஆசனம், ரெண்டு கையும் மேல தூக்கணும். எல்லாரும் லெப்ட் கால மேல தூக்கி வைக்கணும். கவுண்டிங் ஸ்டார்ட். 1 2, கை நல்ல மேல இழுத்து கொடுங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. அடுத்த வேலை மாத்திடுங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. ரிலாக்ஸ். இது வந்து நம்ம மனதை வந்து ஒருநிலைப்படுத்தக்கூடியது. பெரும்பாலும் படிப்பு சம்பந்தமானதுக்கு நம்ம மனசை ஒருநிலைப்படுத்தக்கூடியதான் இந்த ஆசனம். அடுத்த ஆசனம் கோண ஆசனம். தலையில கையை கட்டிடுங்க. இப்போ உங்களுடைய லெப்ட் சைடு அப்படியே சாயுங்க. சாஞ்சிட்டு மேல பாருங்க, சாஞ்சிட்டு மேல பாருங்க. 1 2 3 4 5 6 7 8 9
Opposite. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. Relax. இது வந்து இடுப்பு தசைகள் குறைக்கும், ஸ்டோன் கல்லடப்பு வராது. அடுத்தது மண்டுக்காசன். மண்டுக்காசன் மண்டுக்காசன் நல்ல பாடியை நல்லா இறக்கி நிமிர்ந்து பாருங்க, தலையை நிமிர்ந்து பாருங்க. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. ரிலாக்ஸ். இது வந்து மூலவியாதி, பைல்ஸ், இது சம்பந்தமான பிரச்சனைகள், காலை கடன் பிரச்சனைகள், மலச்சிக்கல், இதெல்லாம் ஃபுல்லா சரி பண்ணக்கூடியது. சரி, பத்மாசனம் போட்டு உட்கார்ந்துடுங்க. பத்ம கோபுராசனம். போட முடியும். பத்ம கோபுராசனம். பத்ம கோபுராசனம். நல்லா மேலே பார்த்து தூக்குங்க, கையை நல்லா மேலே பார்த்து தூக்குங்க. கவுண்டிங் ஸ்டார்ட். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. அடுத்தது யோக முத்திரா. யோக முத்திரா, கையை பின்னாடி கோர்த்துக்கணுங்க. இப்போ அப்படியே கீழே குனிங்க. நெத்தியை கொண்டு மேட்டில் தொடரணும். கை நல்லா மேலே தூக்கிங்க. பின்னாடி கை ரெண்டுமே மேலே தூக்கிங்க. சார் 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. அடுத்த பத்ம கடி சக்கராசனம். ரைட் கையை லெஃப்ட் முட்டில் வைங்க. இப்போ டர்ன் பண்ணி பின்னாடி திரும்பி பாருங்க. நல்லா திரும்பி பின்னாடி பார்க்கணும். இப்போ நல்லா ட்விஸ்டிங் பண்ணணும். உங்களோட கை பின்னால உடைக்கங்க. ஒரு கை பின்னாடி, ஒரு கை லெஃப்ட் சைடு கையெல்லாம் பிடிச்சிக்கலாம். முட்டை வந்து ஸ்டார்ட். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. அப்படியே ஆப்போசிட். ஸ்டார்ட். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. அர்த்த கர்ப்பாசனம். அர்த்த கர்ப்பாசனம். எல்லாரும் உன்னுடைய ரைட் காலை கீழே இருக்க கால் நல்லா உள்ள போயிடணும். கையை கொடுத்து நல்லா நிமிர்ந்து பார்த்துருக்காரணும். உங்களோட லெஃப்ட் காலை எடுத்து ரெண்டு கை இடது வச்சுக்கோங்க. அப்படியே கை கும்பிட்டாப்ப வச்சுக்கணும். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. அப்படி சேஞ்ச். ரெடி ஸ்டார்ட். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. பஜிமோத்தாசனம். கால் நீட்டிக்கிடுங்க. அப்படியே கால் அடிக்கலாம். கையை நல்லா மேலே தூக்குங்க. நல்லா உங்களோட இடுப்போட சேர்த்து இடுப்போட சேர்த்து மேலே தூக்கி கீழே இறக்கணும். ஸ்டார்ட். கீழே போனீங்க. ஸ்டார்ட். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. இது வந்து சுகர் சம்பந்தமானதுக்கு இந்த ஆசனம் பெஸ்டா உதவும். ஜானு சிரசாசனம். ஜானு சிரசாசனம். உங்களோட லெஃப்ட் காலை மடக்கி சைடில் வச்சுக்கலாம். இந்த மாதிரி வச்சுக்கணும். அப்படியே ரெண்டு கையும் மேலே தூக்கிங்க.
உங்களோட கால் பாதத்தை பிடிக்கணும், நெத்தி கால் முட்டை தொட்டிருக்கணும். ஸ்டார்ட். 1 2 3 4 5 6 7 8 9 10. அப்படி சேஞ்ச். ரெண்டு கைகளை மேல தூக்கிட்டு அப்படியே கால் அப்படிங்க நெத்தி கொண்டு கால் கொடுத்து விடுங்க. ஸ்டார்ட். 1 2 3 4 5 6 7 8 9 10. கோமுகாசனம். கோமுகாசனம். நேர்கோட்டில் வரும். உங்களோட வலது கால கீழே மடக்கி வச்சுட்டு மேல லெப்ட் கால மேல மடக்கி வச்சுக்கோங்க. ரெண்டு கையும் சைட்ல பிடிச்சிக்கணும். அப்படியே ரெண்டு கை ஓட கை ஒரு கை மேல ஒரு கை பின்னாடி கூடி வைக்கணும். ரைட். கவுண்ட் 1 2 3 4 5 6 7 8 9 10. அப்படி சேஞ்ச். எந்த காலம் மேல வச்சுக்கீங்களோ அதே கை வரக்கூடாது, வலதுதான் லெப்ட் மாறி இருக்கணும். ஸ்டார்ட். 1 2 3 4 5 6 7 8 9 10. உஷட்ராசனம். உசிட்டாசனம். நீளம் போட்டுலையே நீளம் போட்டுக்கலாம். உங்களோட கால் பாதத்தை பிடிக்க பெஸ்ட். உங்களால் முடியல அப்படின்னா இடுப்புல கை வச்சுக்கலாம். இடுப்புல கை வச்சுட்டு பிறகு வளைச்சிக்கலாம். ஸ்டார்ட். 1 பின்னாடி திரும்பி பாருங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. ஏகபாத மாரிஜாரி ஆசனம். ஏகபாத மாரிஜாரி ஆசனம். அதே ஸ்டெப்ல தான் நீளம் போட்டு ரெண்டு கை முன்னாடி முடிக்கங்க. ஒரு கால் லெஃப்ட் லெக் மட்டும் நேரம் நீட்டிக்கலாம். நல்லா நிமிர்ந்து பார்க்கணும். கால் பிளாட் வச்சுக்கோங்க. ஸ்டார்ட். 1 2 3 4 5 6 7 8 9 10. ரைட். அப்படி சேஞ்ச். சார். 1 2 3 4 5 6 7 8 9 10. மகாமுத்ரா. மகாமுத்ராசனம். ரெண்டு முட்டுமே நீளம் போட்டு உட்கார்ந்து ரெண்டு மட்டும் ஒட்டி வச்சுக்கோங்க. ரெண்டு கால் பாதமும் பிளாட் பண்ணிச்சுக்கணும். இந்த மாதிரி பிளாட் பண்ணிருக்கணும். கால் ரெண்டு கை பிளாட் கொடுத்துக்கங்க. நாடி கீழே ஓடிக்கங்க, இல்லை நெத்தி கீழே ஓடிக்கலாம். அப்படி ரெண்டு கையும் மேல தூக்கணும். சார். 1 2 3 4 5 6 7 8 9 10. ரைட். அப். இப்போ கண் பயிற்சி. நல்ல நேர நிமிர்ந்து உட்காருங்க. எப்போதுமே கூன் போட்டு உட்காராதீங்க. இப்படி கூன் போடாதீங்க. நல்ல நிமிர்ந்து உட்காருங்க. கை ரெண்டும் சின்முத்திரை முன்னாடி வச்சுக்கிடுங்க. ரொம்ப நேரம் உட்கார முடியலன்னா சம்பளம் போட்டு உட்காந்துக்கலாம். ஓகேயா? நான் உட்கார முடியும் அப்படிங்கிறவங்க உட்காந்துக்கலாம். கண் பயிற்சி. தலையை அசைக்கக்கூடாது. மேலே கீழே கருவிழி மட்டும் மேலே போகணும், கீழே இறங்கணும். புரியுதா? பண்ணலாமா? 1 மேலே பாருங்க, தலையை அசைக்கக்கூடாது. 2 3 4 5 6 7 8 9
லெஃப்ட் சைடு ரைட் சைடு. கண்ணு வந்து லெஃப்ட் சைடு ரைட் சைடு. கருவிழி மட்டும் போகணும், தலையை திருப்ப கூடாது, தலையை திருப்பவே கூடாது. லெஃப்ட் சைடு 1 2 3 4 5 6 7 8 9 10. இப்ப அடுத்த பயிற்சி கைத்தட்டல் பயிற்சி. இதோடைய பலன் நல்லா கவனி. ஒவ்வொரு பயிற்சிக்கும் ஒவ்வொரு பலன் உண்டு, நல்லா கவனி. இப்ப எல்லாரும் உன்னுடைய லெஃப்ட் கையை இப்படி வச்சுக்கோ, ரைட் கையை இப்படி வச்சுக்கோ. ஓங்கி அடிக்கணும். 1 2 3 4 5 6 7 8 9 10. கையை மாத்திக்கிடுங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. இந்த பயிற்சி பண்றதுனால ஹார்ட் அட்டாக் வரவே வராது. நம்ம ரெகுலர் பிராக்டிஸ் பண்ணோம்னா ஹார்ட் அட்டாக் வராது. ரெண்டாவது என்ன அப்படின்னா, சார் 10 கவுண்டிங் பண்ணா போதுமா அப்படின்னா கிடையாது. 60 கவுண்டிங் கண்டிப்பாக பண்ணுனா 100க்கு 100 பலன் அப்படியே நீ எடுத்துக்கலாம். அடுத்த பயிற்சி கைய லெஃப்ட் கையை எப்படி வச்சுக்கிடுங்க. ரைட் கை விரல கொண்டு இது மேல அடிக்கணும், விரல கொண்டு அடிக்கணும், உள்ளங்கையை வச்சு அடிக்க கூடாது. 1 2 3 4 5 6 7 8 9 10. நல்லா ஓங்கி அடிக்கணும். கையை மாத்திக்கிடுங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. இது என்ன வேலை செய்யும்னா, நம்ம உடம்புல வந்து செல்கள் இருக்கு, அந்த செல்கள் வந்து எப்போதுமே நல்லா ஆக்டிவா இருக்கும். இதுவும் 60 கவுண்டிங் தான். இப்ப போடுற பயிற்சி எல்லாமே 60 கவுண்டிங் நீங்க பண்ணணும். அடுத்தது நிறைய பேருக்கு ஸ்பைனல் கார்டு குறுக்கு வலி, நிறைய பேருக்கு ஸ்கூல் பேக்னா தொங்க போட்டு போவாங்க. அப்ப பாத்தீங்கன்னா அது பேக்கை அடிச்சு அடிச்சு முதுகுனா வலிக்கும், குறுக்குனா வலிக்கும். அதுக்கு என்ன பயிற்சி அப்படின்னா நல்லா கவனிங்க. நல்லா வலிக்கணும், ஓங்கி அடிங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. அடுத்த பயிற்சி அந்த பேக்கை தாங்கக்கூடிய இடம் இந்த தோள்பட்டை. நிறைய பேருக்கு தோள்பட்டை வலி வரும், அந்த பேக் வெயிட் கீழே பார்த்து இழுக்கணும். அப்ப அந்த தோள்பட்டை வலி வரும்போது வீட்டுல போய் உடனே படுத்துருவோம். இப்ப அதுக்குள்ள பயிற்சி நல்லா கவனி. இந்த இடத்துல வலிக்கணும், இந்த விரலுக்கு இடையில நல்ல வலி எடுக்கணும். ஸ்டார்ட். 1 2 3 4 5 6 7 8 9 10. ரிலாக்ஸ். அடுத்தது நம்ம உடம்புல வந்து 7 சக்கரங்கள் இருக்கு. புரித சக்கரம், ஆக்னேயம், விசுத்தி, அநாகதம், மணிப்பூரகம், சுவாதிஷ்டானம், மூலாதாரம் எல்லாமே பின்னாடி தான் இருக்கு. இந்த சக்கரம் நல்ல வேலை செய்யறதுக்கு நல்லா கவனி. கை ரொம்ப விரிக்க கூடாது, கை உள்ளங்கை அடிக்கிற அடியில செவக்கணும். நல்லா அப்படியே பாடி வந்து நல்லா அதிரணும். நீ அடிக்கும் போது பாடி அப்படியே ஃபுல் டோட்டலா அதிரணும். One, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. ரிலாக்ஸ். அடுத்தது காலையில நம்ம சாப்பிட்ட
சாப்பிட்டுருப்போம், மதியம் சாப்பிட்டுருப்போம். அது டைஜஷன் ஆகாம அப்படியே செம்மி போய் கேஸ் ஃபார்ம் ஆகி இருக்கும். எனக்கு வந்து என்னன்னா, இந்த கையில வந்து இந்த இடத்துல ஒரு பாயிண்ட் இருக்கு. இந்த இடத்துல இந்த குழி மாதிரி இருக்கும். இந்த லாஸ்ட் எண்டில் வந்து ஒரு குழி மாதிரி இருக்கும். அந்த குழியில கை அப்படியே வச்சுக்கிடுங்க. ஸ்டார்ட். 1 2 3 4 5 6 7 8 9 10. ரிலாக்ஸ். இப்ப அடுத்தது மூச்சு பயிற்சி. நல்ல கவனி. காற்றே கடவுள், மூச்சே தெய்வம். மூச்சு இல்லைன்னா நம்ம இல்லைன்னு அர்த்தம். புரியுதா? இப்ப நல்லா கவனிங்க. நாசிகா முத்திரை. ரைட் கையில நல்லா கவனிச்சுக்கோ. கைய பாரு. கட்ட விரல் நீண்டு இருக்கு. ஆள்காட்டி விரலும் நடுவிரலையும் உள்ள மறைக்கிறதும், அடுத்தது மோதிர விரலும் சுண்டு விரலும் இப்படி நீண்டு இருக்கு. இப்போ மூக்கில் வச்சா கரெக்டா இருக்கும். புரியுதா? மூக்கில் வச்சா கரெக்டா இருக்கும். நல்லா கவனிச்சு பண்ணு. லெஃப்ட் சைடு தான் ஸ்டார்ட் பண்ணணும். ரைட் சைடு மூக்கில் மூச்சை இழுக்க கூடாது. ஏன் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் நல்லா கவனி. லெஃப்ட் சைடு நாசி வந்து சந்திரக்கலை. லெஃப்ட் சைடு நாசி வந்து சந்திரக்கலை. ரைட் சைடு நாசி சூரியக்கலை. சிலவங்களுக்கு வந்து இந்த ரெண்டு மூச்சுமே ஒன்று போல ஓடும். அது வந்து சுழி முனை. அதுக்கு பேரு சுழி முனை. இப்போ லெஃப்ட் சைடு மூச்சையில ஸ்டார்ட். மூச்சையில ரைட் சைடு விடு. இப்ப ரைட் சைடு இழுத்து லெஃப்ட் சைடு விடணும். இதான் ஒரு கவுண்டிங். இதுல இன்னொரு மெயினான ஒரு டெக்னிக் சொல்லி தரேன். நிறைய பேருக்கு சொல்லி கொடுக்க மாட்டாங்க. நீ மூச்சை இழுக்கும் போது எப்படி இருக்கணும் அப்படின்னா, ஒரு பலூன் உன் கையில கொடுத்துட்டாங்க, அதை ஊதுற. அந்த பலூன் ஊதும் போது என்ன ஆகும்? பெருசாகும். அந்த பலூனை விட்டாச்சுன்னா கீழே சுருங்கிடும். அதே மாதிரி நீ மூச்சை இழுக்கும் போது உன் வயிறு வந்து முன்னாடி வரணும். மூச்சை விடும் போது வயிறு உள்ள போகும். சரி, இது உடனே வந்துருமா அப்படின்னா அது வர கொஞ்சம் கஷ்டம். ஏன்னா காத்து வந்து ஃபுல்லா மூலாதாரத்து வரைக்கும் வரணும். மூச்சை இழுக்கலாமா? லெஃப்ட் சைடு ஸ்டார்ட். ரைட் சைடு விட்டுரு. ரைட் சைடு லெஃப்ட் சைடு ரிலாக்ஸ். அடுத்தது ஃபஸ்திரிகா. ஃபஸ்திரிகாங்கிறது என்ன பயிற்சி அப்படின்னா, கை மேல தூக்கணும். 1 சொன்ன உடனே கை மேல தூக்கணும். கவனிங்க. கை கீழே போடுங்க. 2 சொன்ன உடனே நல்லா கவனி. மூச்சை வந்து வெளியே விடணும். எப்படி விடுறேன்னு பாரு. என்ன இது லங்ஸ்ல எவ்வளவு சளி இருந்தாலும் சரி அப்படியே வெளியே கொண்டு வந்துடும். சரி, யாருக்காவது சளி இருந்துச்சுன்னா இப்ப நீங்க திரும்ப உள்ள இழுத்துறாங்க. திரும்ப அதை சாப்பிடக்கூடாது. கழுவணும்னா போய் கழுவிக்கலாம். புரியுதா? நல்லா மூச்சை இழுக்கலாமா? ஸ்டார்ட். அடி நல்லா அடிக்கணும். ஸ்டார்ட். அடி ஸ்டார்ட். அடியா ஸ்டார்ட். அடி ஸ்டார்ட். அடி ரைட். நிறைய பேருக்கு ஸ்கூல்ல நாளைக்கு டெஸ்ட் அப்படின்னா இன்னைக்கு என்ன செய்வாங்க அப்படின்னா விடிய விடிய படிப்பாங்க. ஆனா கொஸ்டின் பேப்பரை கையில வாங்கின உடனே அப்படியே மறந்துடுவாங்க. அது இதுல நிறைய பேர் இருக்காங்க. படிப்பாங்க, ஆனா தெரியும், ஆன்சர் தெரியும், ஆனா கொஸ்டின் பேப்பரை வாங்கின உடனே மறந்துடுவாங்க. இப்ப நிறைய பேர் பைக் ஒரு இடத்துல விடுவாங்க. இது பெரியவங்களுக்கு. ஆனா நம்ம எங்க விட்டோம்னா அவங்களுக்கே ஒரு மறதி ஆகி போயிடும். எங்க விட்டோம் அப்படிங்கிற ஒரு மறதி ஆயிரும். இதுக்கு ஹாங்கினி முத்திரை. நல்லா கவனிங்க. ஹாங்கினி முத்திரை எப்படி பண்ணணும்,
மாணவர்கள் எவ்வளவு நேரம் பண்ணணும்? 20 நிமிடம் பண்ணணும். சார் எனக்கு 20 நிமிடம் பண்ண முடியாது சார். காலையில் 5 நிமிடம், மதியம் 5 நிமிடம், சாயந்தரம் 5 நிமிடம், இரவு படுக்க போற நேரத்தில் 5 நிமிடம். உங்களுக்கு ஞாபக மறதியே வாழ்நாளில் வரவே வராது. ஹாஜினி முத்திரை பண்ணலாமா? ஸ்டார்ட். और दोनों घुटनों को मोड़ते हुए दोनों पैरों को एड़ियों को नितंब के पास लेके आए. 5 விரலையும் அப்படியே ஒன்று சேர்த்துக்கிடுங்க. கை 2 இப்படி தூக்கி இருக்கணும். முட்டில் ஊனக்கூடாது. 10th 12th படிக்கிறவங்க இதை மெயினாக படிச்சுக்கோ. 10th 12th இருக்கிறவங்க மெயினாக பண்ணிக்கோ. கண்ணை முடிக்க. இது 5 நிமிஷம் தரணும். ஆனால் நம்ம இப்போ 5 நிமிஷம் கொடுக்கறது இல்லை. 1 2 3 4 5 6 7 8 9 10 ரிலாக்ஸ். அடுத்தது கருட முத்திரை. கருட முத்திரை கருடனுக்கு வந்து மேலே பறந்தாலும் கண்ணு தெரியும், கீழே என்ன இற கிடக்குன்னு. கிட்டத்தில் இருந்தால் தெரியவே தெரியாது. கருடனுக்கு வந்து மேலே பறந்தாதான் கீழே என்ன உணவு கிடக்குன்னு தெரியும். அதே மாதிரி இந்த முத்திரையை கவனி. கருட முத்திரை. உள்ளங்கை ஒன்றை பார்த்துருக்கணும். உள்ளங்கை ஒன்றை பார்த்துருக்கணும். உட்காந்துக்கோ. கண்ணை மூடி உட்காந்துக்கோ. நல்லா நிமிர்ந்து உட்காருங்க. நிறைய பேர் அப்படியே கீழே இறக்கிட்டீங்க. கண்ணை மூடி உட்காருங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. லாஸ்டாக உள்ள பயிற்சி பிரெயின் யோகா. பிரெயின் யோகா இது உடனே வந்துருமா அப்படின்னா கொஞ்சம் கடினம். நீங்கள் ரெகுலராக பண்ணினீங்கன்னா இந்த பயிற்சி வரும். ஃபஸ்ட்டு லெஃப்ட் கையில் கட்டை விரல் மேலே இருக்கு, ரைட்டு கையில் சுண்டு விரல் கீழே பார்த்து இருக்கு. இப்போ என்னுடைய பயிற்சியை கவனி. ட்ரை பண்ணுங்க. நான் ஒரு 3 பயிற்சி கொடுத்துட்டு போறேன். நல்லா வீட்டில் வச்சு ப்ராக்டிஸ் பண்ணுங்க. பிரெயின் எப்போதுமே ஆக்டிவாக நல்ல ஒரு எனர்ஜியோடு இருக்கும். அடுத்தது கவனமே. லெஃப்ட் கையில் 2 விரல், ரைட்டு கையில் 3 விரல். சரி, இது வீட்டில் வச்சு ட்ரை பண்ணுங்க. அடுத்தாப்புல ஒரு கையில கன்னு, ஒரு கையில 2 விரல் நீட்டி இருக்கணும். இப்ப அதே மாதிரி கையை மாத்தணும். போடு உங்களுக்கு வருது. பெரிய பையங்களுக்கு கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணால் வரும். மனதை ஒருநிலைப்படுத்தி அப்படியே நீ சிரிக்காம அப்படியே கவனித்து போட்டோம்னா ஈஸியாக வரும். சரி, நான் முடிக்கிறேன். எல்லாரும் கண்ணை மூடிக்கிடுங்க, கையை கும்பிடுங்க. இறை வாழ்க சொல்லுங்க. இறை வாழ்க, குரு வாழ்க, குரு வாழ்க. இறையே துணை, குருவே துணை.
சரிங்க, யாராட்டும் யோகா பற்றி பேச இருக்கீங்களா? இருந்தால் முன்னாடி பேச வரலாம். ஒன்றுங்களுக்கு இன்னும் கொஞ்சம் டைம் கிடக்கு. அது வரைக்கும் மூச்சு பயிற்சி பண்ணலாமா சார்? எல்லாரும் முடிஞ்ச வரைக்கும் 10 மாதம் மட்டும் பாருங்க. உங்களால் முடியல, எனக்கு கால் ரொம்ப வலிக்குது அப்படின்னா நீங்கள் காலை ரிலீஸ் பண்ணிக்கலாம். அது வரைக்கும் கொஞ்சம் 10 மாதம் மட்டும் பாருங்க. போல எல்லாத்துக்குமே வேலை செய்யாது. அப்படிங்கும்போது சிறுமூளை வேலை செய்யணும் அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த இன் சவுண்ட் இப்படி நம்ம கொடுக்கலாம். என்ன அப்படின்னா நம்மளோட மூளை வந்து அப்படியே அதிர்வு ஏற்படும். பண்ணலாமா? ரைட். அதுக்கு அடுத்தது 2 கை நான் சொல்ற மாதிரி கவனிச்சுக்கங்க. இந்த பெருவரல் காத்துல பார்த்துக்கணும், லைட்டாக காது கேட்குற மாதிரி. அதுக்கப்புறம் 2 பெருவரல், அடுத்தது பெருவரலுக்கு அடுத்த வரல் 2 கண்ணில், அடுத்தது மூக்கில், வாயில், 2 கையுமே யூஸ் பண்ணணும். இப்போவே கவனிச்சுக்கோங்க, வைக்க வேண்டாம். இது 2 முடிஞ்ச பிறகு என்ன பண்ணணும் அப்படின்னா, இங்கே சொன்னீங்கல்ல சுண்டு வரல் பெருவரல், இதை நான் பழசு நாசல் சைடு போத்திக்கிட்டு 2 வரல் நீட்டிக்கிட்டு சேஞ்ச் சொல்லும்போது அப்படியே சேஞ்ச். இதை மட்டும் தான் பண்ண போறீங்க. ஆனால் கண்ணை மூடிக்கிட்டு பண்ண போறீங்க. கண்ணை திறக்கக்கூடாது. எந்த காரணத்து கொண்டும் கண்ணை திறக்காம பண்ணணும். பண்ணலாமா? நீங்க கண்ணை திறக்காம பண்ணீங்க அப்படின்னா லாஸ்ட் டைம் என்ன நடக்கும் அப்படின்னா, இந்த இடமே உங்களுக்கு புதுசா தெரியும், புதுசா பிறந்த மாதிரி தெரியும். அப்போ உங்களோட மனநலம் எப்படி இருக்கும் அப்படின்னா நல்லா அமைதியா இருக்கும். பாருங்களா? பார்க்கலாமா? ஓகே சார், ரைட். கூழ் போட்டு குறாங்க, நிமிந்து குறாங்க. உங்களோட மணி வாட்ச் மாட்டுவீங்கல்ல, அந்த இடம் கரெக்டாக கால் முட்டு மேலே இருக்கணும். இந்த எல்போ சைடு வந்து மேலே தூக்கி இருக்கணும் மேலே. அப்படின்னா தான் நேரம் நிமிந்து வர முடியும். பண்ணலாமா சார்? சார் கண்ண முடிக்கலாம். நான் சொல்ல படிக்கலாம் சார். அப்படியே இன் சவுண்ட் சார், நல்லா கேட்குற மாதிரி நல்லா சவுண்டா நல்லா கொடுங்க. உங்க சவுண்ட் எல்லாம் நல்ல சவுண்ட் நல்லா வெளியே வரணும். இது பண்றது 5 நிமிஷம் கரெக்டா பண்ணணும். கண்ணை திறக்காதீங்க. எந்த காரணத்துக்கு கண்ணை திறந்தீங்கன்னா அதோட பவர் இல்லாம போயிடும். லாஸ்ட்ல கேள்வி கேட்பேன் உங்ககிட்ட. கண்ணை திறக்காதீங்க, அப்படியே அமைதியா இருங்க. உங்களோட 2 கை பெருவரல எடுத்து காத்துல வச்சுக்கோங்க. அதுக்கு அடுத்த 2 வரல் கண்ணில், கண்ணாடி போடுறதா கழட்டிக்கங்க. அதுக்கு அடுத்த வரல் மூக்கில், அதுக்கு அடுத்த வரல் வாயில. உலட்டு போல வச்சுக்கோங்க. 2 கையுமே யூஸ் பண்ணணும். 2 கையுமே
அப்படியே இன் சவுண்ட் சார். நீங்க கொடுக்குற சவுண்டு நல்லா எதிர்கொலிக்கணும், நல்லா கேட்கணும். ஏன்னா நம்ம இருக்குது ஒரு 300 பேர் இருக்கும் அப்படின்னா அந்த சவுண்டு எப்படி வரணும், அந்த சவுண்டு வரணும் எனக்கு கொடுங்க. இது பேரு சண்முகி முத்திரை. சண்முகி முத்திரை நல்ல நிமிர்ந்துக்காருங்க, கழுத்து நேரம் இருக்கட்டும், நல்ல ஹம்மிங் சவுண்ட். ரைட், அப்படியே அமைதியா இருங்க, கண்ணை திறக்காதீங்க, கை மட்டும் கீழே இறக்கிக்கலாம். கை மட்டும் கீழே இறக்கி வச்சுக்கோங்க, கண்ணை திறக்காதீங்க, நிமிந்து குவாருங்க. உங்களோட வலது கை பெருவரல் எடுத்துக்கோங்க, வலது நாசில பத்திக்கலாம். வலது கை பெருவரல் எடுத்து வலது நாசில பத்திக்கோங்க. வேகல சால்வு கொடுத்துருக்காங்க, 2 விரல் எடுத்துருக்காங்க, பெருவரல் உங்க மூக்கில் வச்சுக்கலாம். 8 செகண்ட் மூச்சை அடி வைத்து வரைக்கும் இழுக்கிறீங்க. 8 செகண்ட் மூச்சு வந்து அடி வைத்து வரைக்கும் இழுக்கிறீங்க. 4 செகண்ட் அப்படி மெதுவாக அவுட் பண்றீங்க சார். அவுட் பண்ணும்போது 2 சின்ன விரல் இருக்குல்ல, அதை இடைவெளி மாத்திக்கணும். நல்லா மூச்சு எல்லாம் இழுத்து வாங்கி விடுங்க. இதே மாதிரி ஒரு 10 திருப்பு பண்ணுங்க, இல்லைன்னா முடிஞ்சா 5 திருப்பு. அப்படியே கை இறக்கிக்கலாம், அப்படியே நிமிர்ந்து குவாருங்க. உங்களோட உச்சம் தலையை மட்டும் நல்லா கூர்ந்து கவனிச்சிருங்க. உங்களோட உச்சம் தலை நம்ம பிறந்த டைம்ல அவர் குழி இருக்கும், நல்லா கவனிச்சிங்களா, அந்த இடத்த அப்படி கூர்ந்து கவனிச்சிருங்க. நிமிர்ந்து குவாருங்க. அதில் துடுப்பு மட்டும் நல்லா கவனிங்க, நல்லா துடிக்கிறது மட்டும் நல்லா அழகா தெரியும். திருப்பி உங்களோட வலது கை பெருவர் எடுத்துக்கலாம், வலது நாசில பத்திக்கலாம். வலது நாசில பத்திக்கிட்டு அதே மாதிரி 6 செகண்ட், ஃபர்ஸ்ட் 8 செகண்ட், ரெண்டாவது திருப்பி 6 செகண்ட், அதுக்கு அடுத்தது 4 செகண்ட், அதுக்கப்புறம் 2 செகண்ட். இதே மாதிரி வரிசையா மூவ் பண்ணணும். நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க சார். 6 செகண்ட் மூச்சு இழுக்கிறீங்க, 4 செகண்ட் மெதுவாக அவுட் பண்றீங்க.
அப்படியே சேஞ்ச். உங்களோட வலது கை மட்டும்தான் யூஸ் பண்ணணும், இடது கை யூஸ் பண்ணக்கூடாது. அதுலேயும் துடிப்பு தெரியும். நெத்தி பொட்டு, இந்த 7 சக்கரங்கள்ல இந்த 7 சக்கரங்களும் கிரே வரும் பாருங்க. கையை இறக்கி வச்சுக்கோங்க, நல்லா கூர்ந்து கவனிங்க. லாஸ்ட் கொஞ்சம் பார்த்து செய்யுங்க. நான் நிமிந்துக்கு பாருங்க. லாஸ்ட்ல இதே மாதிரி எத்தனை திருப்பி செய்யணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் 8 திருப்பி அடிச்சுனா மூச்சு இழுக்கிறீங்க 8 செகண்டு, அதுக்கப்புறம் 6 செகண்டு, அதுக்கப்புறம் 4 செகண்டு, அதுக்கப்புறம் 2 செகண்டு, லாஸ்ட்டாக பண்ணுறது 1 செகண்டு. அது என்ன பண்ணுறீங்கன்னா, 1 செகண்டுக்கு ஒரு திருப்பி மூச்சை அவுட் பண்ணணும். அதே மாதிரி உங்களை வலது கை பெருவரை எடுத்துக்கோங்க, வலசு நாசில் பற்றிக்கோங்க. மூச்சு அவுட் பண்ணுற சவுண்ட் மட்டும் நல்ல சீந்திர சவுண்ட் மட்டும் நல்லா கேட்கணும். சார் உங்களால குட்டி மூக்கு நல்லா சூடு எறிட்டு அப்படின்னா அப்படி சேஞ்ச். நல்லா அழுத்தி கொடுங்க, நல்லா அழுத்துங்க. ஒன்னு அழுத்தி மூச்சு சீந்திர சவுண்ட் கேட்கணும், சீந்திர சவுண்டு கேட்கணும். அப்படி சேஞ்ச். அதே வலது கை ரைட். அப்படியே அமைதியாக கை இறக்கிடலாம். நிமிர்ந்துக்கு பாருங்க. உங்களுக்கு இது 1 மணி நேரம் பண்ணணும், ஆனால் 1 மணி நேரம் பண்ண முடியாது. வெயில் அதிகமாக அடிக்கிறனால கொஞ்சம் சீக்கிரம் கொடுக்குறேன். அப்படியே அமைதியாக குறைச்சிக்கங்க. உங்களோட உச்சந்தலையிலிருந்து உள்ளாங்கலை வரைக்கும் நல்லா அப்படியே கூர்ந்து கவனிங்க. அப்படி கால் நீட்டி படுத்துக்கங்க. 2 கால் நீட்டி அப்படியே படுத்துக்கலாம். நிறைய விஷயம் நம்மளால கொடுக்க முடியல, ஏன்னா வெயில் ஓவரா அடிக்குது. வெயில் இல்லைன்னா உங்களுக்கு நிறைய கொடுக்கலாம். அப்படி உச்சந்தலையிலிருந்து உள்ளாங்கால் வரைக்கும் அப்படி கூர்ந்து கவனிச்சே இருங்க. அமைதியா இருங்க. கால் அசைக்காதீங்க, கை அசைக்காதீங்க. கை 2 கையுமே கீழே தரையில வச்சிருங்க. அப்படி உங்களோட இதய துடிப்பு நல்லா கூர்ந்து கவனிங்க. இதை டெய்லி காலையில எல்லாம் காலைல விடிகால ஒரு 5 மணிக்கு டெய்லிங்க பண்ணீங்க அப்படின்னா உங்களோட ஞாபக சக்தி அதிகமாக கூடும். படிக்கிற பசங்களுக்கு அதை பண்ணி முடிச்ச பிறகு நீங்க புக் எடுத்து படிச்சீங்கன்னா அப்படி மனப்படமாகும். இதை டெய்லி வீட்டில் ஃபாலோ பண்ணுங்க. உங்களுக்கு கொடுக்கக்கூடியது 1 மணி நேரம் கொடுக்கக்கூடிய பயிற்சியை சீக்கிரமா உங்களுக்கு பிடிக்கணும்.
ரைட், அப்படியே உட்காந்துக்கலாம் சார், சாதாரண உட்காந்துக்கலாம். முடிவுக்கு வந்துட்டோம். இப்பொழுது நம்ம இங்கே வந்த விஐபிகளையும் பாராட்டு விதமாக பொன்னாடை போற்ற போகின்றோம். முதலாக நம்மளுடைய சிறப்பு விருந்தினராக வந்திருக்கக்கூடிய டெபுட்டி தாசில்தார் ஐயா லோகநாதன் அவர்களை மேடைக்கு அழைக்கின்றோம். அடுத்தபடியாக நம்மளுடைய பஞ்சாயத்து தலைவர் சங்கர் கணேஷ் அவர்களை மேடைக்கு அழைக்கின்றோம். எங்களுடைய வருவாய் ஆய்வாளர் பேச்சியம்மாள் அவர்களை மேடைக்கு அழைக்கின்றோம். ஜோஸ்குலுடைய தாளாளர் ரகத் அம்மா அவர்களை மேடைக்கு அழைக்கின்றோம். நம்மளுடைய சிவகலை மாணிக்கம் அவர்கள், சிவகலையை கண்டுபிடித்த ஆசிரியர் சிவகலை மாணிக்கம் அவர்களை மேடைக்கு அளிக்கின்றோம். இந்த நிகழ்ச்சியை மிகவும் சீரும் சிறப்புமாக நடத்தி கொண்டிருக்கக்கூடிய நம்மளுடைய திருச்சி தொல்லியல் துறையினுடைய பொறியாளர் உமேஷ் ஐயா அவர்களை மேடைக்கு அழைக்கின்றோம். எங்களுடைய முதுநிலை பராமரிப்பாளராக இருக்கக்கூடிய சங்கரையா, சோதீஷ், ராஜா, சீதாராமன் ஆகியோரையும் வேலைக்கு அழைக்கின்றோம். இப்பொழுது நாங்கள் வந்தவர்களை கௌரவிக்கும் விதமாக முதல்ல நம்மளுடைய டெப்டி தாசில்தார் லோகநாதன் அவர்களை நம்மளுடைய பொறியாளர் உமேஷ் ஐயா பொன்னாடை போர்த்தி கௌரவம் செய்வார்கள். அடுத்தபடியாக நம்மளுடைய பஞ்சாயத்து தலைவர் சங்கர் கணேஷ் அவர்களுக்கு நம்மளுடைய முதுநிலை பராமரிப்பாளர் சங்கர் அவர்கள் பொக்கை கொடுத்து இந்த பொன்னாடையை போற்றுவார்கள். நம்மளுடைய சிவகலை மாணிக்கம் அவர்களுக்கு இப்பொழுது முதுநிலை பராமரிப்பாளர் ஜோதிஷ் அவர்கள் பொன்னாடை போர்த்தி பொக்கை வழங்கி கௌரவம் செய்வார்கள். அடுத்தபடியாக நம்மளுடைய ஜோஸ்குல் தாளாளர் ரகபத் அம்மா அவர்களுக்கு ராஜா அவர்கள், நம்மளுடைய முதுநிலை பராமரிப்பாளர் ராஜா அவர்கள் பொன்னாடை போர்த்தி பொக்கையை கொடுத்து கௌரவிப்பார்கள். அடுத்தபடியாக நம்மளுடைய பயிற்சியாளர், 2 பயிற்சியாளர் இங்கே வந்திருந்தார்கள். நம்மளுடைய சுவாமிநாதன், அப்புறம் அமீர் கனியையா. இவர்களுக்கு நம்மளுடைய முதுநிலை பராமரிப்பாளர் சீதாராமன் அவர்கள் இப்பொழுது பொன்னாடை போர்த்தி பொக்கை கொடுத்து கௌரவிப்பார்கள். சொல்லுபணி இன்னும் கொஞ்சம் ஃப்ரைட்டு குறைக்கணுமா எப்படி?
அடுத்தபடியாக நம்மளுடைய சிறுவைகுண்டம் வருவாய் ஆய்வாளர் பேச்சியம்மாள் அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தி கௌரவம் செய்யப்படுகிறது. நம்மளுடைய எம்டிஎஸ் வெங்கடேஷ் அவர்களை பொன்னாடை போட்டு வரும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். தீபு கார்த்திக் அவர்களுக்கு பொன்னாடை பொருத்தப்படுகிறது. எம்டிஎஸ் அந்தோணி அவர்கள் வந்து இந்த பொன்னாடை பார்த்து கௌரவிக்கும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அடுத்தபடியாக நம்மளுடைய எழுத்தாளரும் ஓய்வு பெற்ற ஈவோவுமான மணிமணி செல்வன் ஐயாவை மேடைக்கு அழைக்கின்றோம். அவர்களுக்கு வந்து இப்பொழுது நம்மளுடைய எம்டிஎஸ் அபிலாஷ் அவர்கள் பொன்னாடை பொருத்தி கௌரவம் செய்வார்கள். ஆராய்ச்சிவேலூர் நாகரிகம் இன்னைக்கு உலக அளவில் வருவதற்கு காரணமாக இந்திய தொழில்துறை இருக்கிறது. அதை முன்னிறுத்தி வழிநடத்தி சென்று கொண்டிருக்கும் அண்ணன் முத்தாலங்குறிச்சி காமராஜா அவர்களுக்கு தற்பொழுது பொன்னாடையும் பொக்கையும் வழங்கப்படுகிறது. அவர்களை நமது தொழில் களத்தின் சார்பாக நமது மாணவர்கள் சார்பாக மீண்டும் ஒரு முறை கரவொலி எழுப்பி மிகுந்த கரவொலி எழுப்பி அவர்களுக்கு காலை நேரத்தில் நல்லா கை தட்டலாம், சவுண்டு காணாது. அடுத்ததாக அதிகாரி ஐயா அவர்களுக்கு மீண்டும் ஒருமுறை கரைமொழி. நேரம் அதிகமாக ஆகிக்கொண்டிருப்பதால் நம்ம வந்து எல்லா குழந்தைகளும் நல்ல முற்றாகமாக நீங்கள் வந்து எங்களுக்கு ஆதரவு கொடுத்தீங்க. அதனால் நிறைய பேரை பேச விடலை. நம்மளை சிறப்பு அழைப்பாளராக வருகை தந்திருக்கின்ற நம்மளுடைய ஐயா, நம்மளுடைய லோகநாதன் ஐயா, அவருக்கு ஊர் வந்து கருங்குளம் தான். சின்ன வயசுலேருந்தே நம்ம இந்த பகுதியிலே ஆதிச்சநல்லூரை நன்று தெரிந்தவர், தாமிரவர்ணி ஆற்றை நன்று தெரிந்தவர். அவர் வளர்ந்து இங்கிருந்து ஆளாகி சாதாரணமாக ஒரு வருவாய் ஆய்வாளராக இருந்து படிப்படியாக முன்னேறி இன்றைக்கு நம்ம ஸ்ரீவைகுண்டம் தாலுகாவில் நம்மளுடைய டெப்டி தாசில்தாராக இன்றைக்கு வருகை தந்திருக்கிறார்கள். உண்மையிலே நமக்கெல்லாம் பெருமை. நம் மண்ணின் மைந்தன் வந்து உயர்வுக்கு செல்வது நமக்கெல்லாம் பெருமை. இந்த நிகழ்ச்சிக்கு அவர் இங்கே வருகை தந்திருக்கிறார் என்று சொன்னால் நமக்கு அதை விட பெருமை வேறு எதுன்னு இருக்கிறது. அவரை இப்பொழுது வாழ்த்தி பேசுவதற்காக அன்போடு அழைக்கின்றோம். அனைவருக்கும் என்னுடைய காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னைக்கு உலகெங்கும் 12வது சர்வதேச யோகா தினம் கொண்டாடி வருகிறோம். அதன் தொடர்ச்சியாக நம்முடைய மண்ணிலே ஆதிச்சநல்லூரில் இன்று யோகா விழாவினை தொல்லியல் துறையினர் சிறப்பாக நடத்தி வருகிறார்கள். இந்த விழாவினை சென்ற ஆண்டு நடத்தியதாக அறிந்தேன். தொடர்ச்சியாக இந்த விழாவினை நடத்த வேண்டும் என்று தொல்லியல் துறையினரை கேட்டுக்கொள்கிறேன். யோகா வந்து நம்ம உடலுக்கும் நம்மளுடைய மனசுக்கும் ரொம்ப ஒரு நல்லது இது. அதனால நம்மளுடைய ஒரு வாழ்க்கையோட அங்கமா இதை தினசரி செய்யணும். நம்ம யோகா மாஸ்டர் நல்லா சொல்லி கொடுத்தாங்க. இன்னைக்கு காலைல முத்திரை எப்படி பண்ணணும் எல்லாமே அழகா சொல்லி கொடுத்தாங்க. அவங்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். எனக்கு
வெயில் அதிகமா இருக்கு. அதனால என்னுடைய உரையை முடித்துக்கிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ. அடுத்தபடியாக நமக்கு நன்றியுரையாற்றுவதற்காக உண்மையிலே நம்ம வந்து தொழில் துறையில வந்து திருச்சி சர்க்கிள் தொழில் துறை வந்து நம்ம ரொம்ப, அதாவது நம்ம இந்தியாவில் வந்து 5 இடத்துல வந்து சைட் மியூசியம் அமைப்பதற்கான ஏற்பாடு செஞ்சாங்க. முதல்ல நம்ம வேகமாக முடிச்சு முதல்ல திறந்தது எது அப்படின்னு சொன்னால் ஆதிச்சநல்லூர் தான். அதனால தான் இந்தியாவிலேயே முதல் சைட் மியூசியம் அப்படின்னு ஆதிச்சநல்லூர் பேர் வந்திருக்கு அப்படின்னு கேட்டால் அது திருச்சி சர்க்கிள் தான். அந்த திருச்சி சர்க்கிளில் வந்து அந்த காலத்தில் இருந்த நம்மளுடைய அருண்ராஜ் ஐயா தொழிலிருந்து இன்றைக்கு இருக்கக்கூடிய அறவாளி ஐயா வரைக்கும் அவங்களுடைய கீழே இருக்கக்கூடிய ஸ்டாஃப் எல்லாமே அந்த அளவுக்கு இன்முகத்தோட வேகமாக வேலை செய்வாங்க. அதனால அவங்கள வந்து நம்ம பாராட்டு விதமாக நம்ம எல்லாருமே கொஞ்சம் ஒரு கர ஓசை மட்டும் கொடுத்துடலாமா? எல்லாருக்குமே உணவு இருக்கு, காலை சிற்றுண்டி இருக்கு, எல்லாருமே சாப்பிடுங்க. எந்த பிளாஸ்டிக்கையும் நம்ம வந்து வெளியே அங்கங்கே போடக்கூடாது. அதற்குன்னு ஒதுக்கப்பட்ட அந்த குப்பை தொட்டியில தான் போடணும். இப்பொழுது எல்லாருமே மேடையில் இருக்கவங்கலாம் பேசக்கூடியவங்க தான். இருந்தாலும் வெயிலின் காரணமாக, வெயில் தாக்கத்தின் காரணமாக இப்பொழுது நாங்கள் வந்து நன்றி உரை கூறுவதற்காக எங்களுடைய பொறியாளர் உமேஷ் ஐயா அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு இப்போ எல்லாரும் யோகா எல்லாம் பண்ணி பாடியும் மைண்டும் ஃப்ரெஷ்ஷாகி தான் இருக்கு. அதுக்கப்புறம் வெயில் அடிக்கிறதுனால அந்த அளவுக்கு டயர்ட் ஆகக்கூடாது. அதனால நம்ம ப்ரோக்ராம் முடிக்கிறதுக்காக ட்ரை பண்ணிருக்கு. அப்போ என்னோட இன்னைக்கு டியூட்டி போட்டு ஓட் ஆஃப் தேங்க்ஸ் சொல்லுறது தானே. அதனால ஃபஸ்ட்டு இன்னைக்கு சீஃப் கெஸ்டாக வந்திருக்கேங்க நம்ம டெப்யூட்டி தஹசில்தார் சார் லோகநாதன் சாருக்கு ஃபஸ்ட்டு தேங்க்ஸ் சொல்லணும். தேங்க்யூ சார். அதுக்கப்புறம் நம்ம பஞ்சாயத்து தலைவர் சங்கர் கணேசன் சாருக்கு ரொம்ப தேங்க்ஸ் சார். லாஸ்ட் இயர்லும் வந்திருந்தேன், லாஸ்ட் இயரும் பார்த்துருக்கு. அதுக்கப்புறம் விஏஓ கார்த்திக் சார், ரெவன்யூ இன்ஸ்பெக்டர் பேச்சியம்மா மேடம், நம்ம யோகா இன்ஸ்ட்ரக்டர்ஸ் சாமிநாதன் சார் அண்ட் அமீர் சர்தார் கனி சார். அதுக்கப்புறம் இங்க ஸ்டூடெண்ட்ஸ் இன்னைக்கு சண்டே ஆகிக்கூட்டி எல்லாரும் காலையில வந்துட்டு கொஞ்சம் டைம் லேட் ஆகக்கூடி எல்லாரும் வந்துட்டு ஒரு ஆல்மோஸ்ட் கொஞ்சம் இடம் பேலன்ஸ் இருக்கு. அதனால் கூடி எல்லாருக்கும் இந்த சண்டே கூடி இங்கே வர்றதுக்கு எல்லாரும் வந்ததுனால எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்கும் ரொம்ப நன்றி. அதுக்கப்புறம் 2 ஸ்கூல்லையும், அது கேஜிஎஸ் கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்ரீவைகுண்டம் அண்ட் ஜோஸ் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் சீதிங்கநல்லூர் 2 ஸ்கூல்லையும் பிரின்சிபாலு இந்த மாதிரி எல்லாரும் பார்ட்டிசிபேட் பண்ணதுக்கு பெர்மிட் பண்ணது தேங்க்ஸ் சொல்லணும். இவருடைய கூட வந்திருக்கிற டீச்சர்ஸு ரஹமத் மேம், மாணிக்கம் சார் எல்லாருக்கும் தேங்க்ஸு. கூட இருக்கிற அதர்ஸ் டீச்சர்ஸு எல்லாருக்கும் தேங்க்ஸு. இனி நம்ம நேற்றுக்கு காலையிலே ஸ்டார்ட் ஆகுது ப்ரோக்ராம்க்கு உள்ள அரேஞ்ச்மெண்ட்டு. அதனால நம்ம ஃபஸ்ட்டு இதுக்கு உள்ள அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் பேப்பர் ஒர்க் எல்லாம் பண்ணிட்டு ஆர்கியாலஜி ட்ரிச்சி சர்க்கிளில் எல்லா ஸ்டாஃபுக்கும் நம்ம சூப்பரண்டிங் ஆர்கியாலஜிஸ்ட் இன்னைக்கு தஞ்சாவூர் ப்ரோக்ராம் நடக்குது யோகா தான். அப்போ அங்கேயே அட்டன் பண்ணிட்டு இருக்கு. அவருக்கு ரொம்ப தேங்க்ஸு. அதுக்கப்புறம் நம்ம காலையில் நேற்றுக்கு இங்கே எல்லாத்துக்கும் அரேஞ்ச்மெண்ட்டு அந்த மாதிரி கோஆர்டினேஷன் எல்லாம் பண்ணிட்டு இருக்குன்னா நாகர்கோவில் சீதாராமனுக்கு இந்த மாதிரி ப்ரோக்ராம் நடத்தியதுக்கு ஒரு கங்க்ராச்சுலேஷன் அண்ட் தேங்க்ஸு. அங்கே திருமயத்தில் வந்திருക്കുന്ന சீனியர் சிஏ சங்கர், புதுக்கோட்டை சீனியர் சிஏ ஜோதிஷ், மதுரை சிஏ ராஜா, எல்லாருக்கும் தேங்க்ஸ். அதுக்கப்புறம் நம்ம எம்டிஎஸ் வெங்கடேசன், ஆண்டனி, ஜெயபிருந்தா திருவாலிசிருந்து வந்திருக்கிற அபிலாஷ், எல்லாருக்கும் தேங்க்ஸ். நம்ம லேபர்ஸ் இந்த மாதிரி ஸ்டேஜ் டெக்கரேஷன் அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் பண்ணியிருக்கோம்
അവർക്കും താങ്ക്സ്. സൗണ്ട് സിസ്റ്റം അതുപോലെ LED വാൾ எல்லாமே ரெடி பண்ணியிருக்கிறவருக்கும், അതുപോലെ இன்னைக்கு காலையில் டிஃபின் இப்போ பிரேக்ஃபாஸ்ட் எல்லாமே அரேஞ்ச் பண்ணியிருக்கிறவருக்கும், நம்ம ஃபோட்டோகிராஃபர்ஸ் ட்ரோன் இதெல்லாம் மேனேஜ் பண்ணியிருக்கோங்க. இவருக்கு எல்லாருக்கும் தேங்க்ஸ். ஓகே, தேங்க்யூ. எல்லாருக்குமே மிக்க நன்றி. அதே மாதிரி இந்த செய்திகளை வந்து கொடுப்பதற்காக பத்திரிகையாளர் வந்திருக்கிறாங்க. தந்தி டிவியிலிருந்து ஹரி வந்திருக்கிறார், அப்புறம் ஜெயா டிவியிலிருந்து அல்லாச்சி வந்திருக்காப்புல, அப்புறம் புதிய தலைமையில இருந்து சுழல்மணி செல்வன் வந்திருக்காப்புல. அவங்க எல்லாருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அதுபோக ரெண்டாவது அந்த பள்ளிக்கூடம், ஜோஸ் பள்ளிக்கூடத்துல இருந்து எப்போ நம்ம கேட்டாலும் அந்த முகம் கோடாம அங்க வரதோட மட்டும் அவங்களுடைய ஆசிரியர்கள், அவங்களுடைய பிரின்சிபால், அப்புறம் அவங்களுடைய தாளாளர், அவங்களுடைய டிரைவர் முதற்கொண்டு இதுல ரொம்ப ஈடுபாடா இருக்காங்க. அவங்களுக்கு நாங்க ஒரு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அது மட்டும் இல்லாம நம்மளுடைய சிவகலை மாணிக்கம் அவர்களுடைய கைப்பிள்ளைகளாக இருக்கக்கூடிய, அவங்களுடைய சிஷிகளாக இருக்கக்கூடிய அந்த நாட்டு நலப்படி திட்ட அந்த மாணவர்களும் குறிப்பிட்ட நேரத்துக்கு கரெக்டாக வந்தார்கள். அவர்களுக்கும் எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அதே மாதிரி இதுல வந்து நிறைய உதவிகள், அதாவது ஆதிச்செல்வரை பொறுத்தளவுல அங்க இருக்கக்கூடிய ஊழியர்களுடைய வேலை தான் ரொம்ப விசேஷமான வேலை. அதெல்லாம் உண்மையிலே நம்ம வந்து நமது ஊர் மக்கள் வந்து அவங்களை நினைச்சு பார்க்கணும். எல்லாருக்குமே மிக்க நன்றி. நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி நீங்க எல்லாருக்குமே உங்களுக்கு காலை உணவு கொடுக்கப்படும், அதையும் சாப்பிட்டுக்கிடுங்க. தண்ணீர் நீங்க காலையில இருந்தே தண்ணீர் குடிக்கல, உங்களுக்கு தண்ணீர் வச்சிருக்காங்க, தண்ணீர் வாங்கிக்கிடுங்க. சாப்பிட்டுட்டு அதனுடைய பிளாஸ்டிக் கிட்ட அதை வந்து ஒரு அங்கே இருக்க இடத்துல மட்டும் போட்டுருங்க. மெதுவா எந்திரிக்க சொல்லாம கொடுத்துடலாமா? ஆமா, அப்படியே வந்து வரிசைக்கு அப்படியே கிளம்பி போய் அந்த டிபெட் வாங்கிக்கலாம்னு நினைக்கிறேன். முதல் வருஷம் அப்படி கொஞ்சம் எந்திரிக்கலாமா? கேஜிஎஸ் மாணவர்கள் அப்படியே முதல்ல போங்க, ஃப்ரெண்ட்ல போங்க. ப்ரோக்ராம் ஸ்டார்டிங் நேற்றுக்குன்னு இங்கே எல்லா ப்ரோக்ராமுக்கும் அரேஞ்ச்மெண்ட்டு எல்லாத்துக்கும் இந்த ஊரின்னு எல்லா காரியங்களுக்கும் கோஆர்டினேட் பண்ணிட்டோம். இப்போ ஆங்கரிங் எல்லாம் பண்ணிட்டேன். காமராஜ் சாருக்கு ரொம்ப தேங்க்ஸ் சார், அது மறந்துட்டேன், சாரி சார். அனைவருக்கும் வணக்கம். இந்த உலக யோகா தினத்தில் எல்லாருக்கும் இந்த ஊர் மக்கள் எல்லாம் ஒரு சிறப்பாக ஒரு கோஆர்டினேட்டிவ், போன வருஷமும் சரி இப்போதும் சரி சிறப்பாக எல்லாமே ஒவ்வொரு வருடம் எந்த ஒரு நிகழ்ச்சி நடந்தாலும் வெகு சிறப்பாக ஒத்துழைப்பு நல்கி நல்ல ஒரு சப்போர்ட்டிவாக இந்த ப்ரோக்ராம் நடத்துறதுக்கு ஊர் மக்கள் ரொம்ப உதவுறதுக்கு நன்றி. முக்கியமாக நம்ம சங்கர் கணேஷ் சார், நம்ம மியூசியம் அவங்களுக்கு இடம் கொடுத்தது, நம்ம ஸ்டேட்டு ஆஃபீஸர்ஸ் முத்துக்கலகுச்சி காமராஜ் சார் சப்போர்ட்டிவாக ஒவ்வொரு இனிஷியேட்டிவ் பண்ணுறது. அடுத்தது எங்களுடைய பொறியாளர் திரு உமேஷ் சார் அவர்கள் நேற்றிலிருந்து இது முன்னாடி ஆஃபீஸில் 2 வீக்ஸாக இருக்குன்னா ரெஜிமெண்ட் பண்ணணும், பேப்பர் ஒர்க்ஸ் ஆஃபீஸ்லேருந்து கைட் பண்ணி சிஏக்கு எல்லாம் அட்வைஸ் கொடுத்து எங்களையும் வழிநடத்தி நேற்று நைட்டு ஃபுல்லாக எல்லாத்தையும் இது பண்ணுறதுக்கு அவருக்கு பெரிய தேங்க்ஸ், நன்றி.